ஐவா NSX K580 ஹைஃபை மியூசிக் சிஸ்டம். சிஸ்டத்தில் 3 டிஸ்க் சேஞ்சர் இருக்குது. VCD ஆடியோ சிடிலாம் சப்போர்ட் பண்ணும். டுயல் கேசட் டெக், FM AM ரேடியோ, அப்புறம் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. பீக் மியூசிக் பவர் அவுட்புட் 1400 வாட்ஸ். வேரியஸ் ஈக்குவலைசர் செட்டிங், அப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு T-பேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் 4 சேனல் மல்டி ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, லெஃப்ட் ரைட் 2 சேனல்லையுமே லோ அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு செப்பரேட் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலில் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 2-வே ஸ்பீக்கர் சிஸ்டம், மேக்னெட்டிக்கலி ஷீல்டட். இதில் பில்டின் சப்வூஃபர், அப்புறம் ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் சைஸ் 16 சென்டிமீட்டர், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 10 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டத்தோட மற்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மெயின் யூனிட் அண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ், வெரி குட் காஸ்மெட்டிக் கண்டிஷன். சிஸ்டத்தோட பேக் சைடில் காம்போசைட் வீடியோ அவுட், அப்புறம் ஆப்டிக்கல் ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஆடியோ சோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தோட சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் 8 to 16 ohmஸில். சிஸ்டம் மேட் இன் ஜப்பான். மெயின் யூனிட் மாடல் கோட் CX-NK580HR. பவர் கன்சப்ஷன் 140 வாட். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் 4.8 kg வெயிட். இந்த சிஸ்டத்தில் ஒரு சில மியூசிக் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாடல் ஒரு 10க்கு 12 ரூம் சைஸ் வரைக்கும் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட பெரிய ரூமுக்குமே இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.